நாய் பூனை செல்ல பிராணியா வளர்க்குற காலம் போய் இப்போ பாம்பு பல்லி சிலந்தின்னு காட்டு விலங்குகளை செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வராங்க. தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞர்கள் இந்த மாதிரியான விலங்குகளை தங்களுடைய வீட்டுல செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வராங்க. ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வரப்பட்ட உடும்பு, முள்ளமன்றி, பிரேசிலிருந்து கொண்டு வரப்பட்ட 15க்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகள், ஆப்பிரிக்கால இருந்து வரவழைக்கப்பட்ட மலை பாம்பு, இப்படி விதவிதமான விலங்குகளை தங்களுடைய வீட்டுல ஆசையா வளர்த்துட்டு வராங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? தஞ்சாவூர்ல இயற்கை ஆர்வலர்கள் நிறைய பேர் செல்ல பிராணிகளை வளர்த்துட்டு வராங்க. செல்ல பிராணி தான் அப்படின்னு யோசிப்போம். நம்ம நினைக்கிற மாதிரி நாய், பூனை, மீன் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் காட்டு விலங்குகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆசையா தங்களுடைய வீட்டுல வளர்த்துட்டு வராங்க. குறிப்பா தஞ்சாவூர் காட்டு தோட்டம் பகுதியை சேர்ந்த 24 வயதான ராபின் அப்படின்ற இயற்கை ஆர்வலர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டிலேயே சிலந்தி, ஓணான், பாம்பு இது எல்லாத்தையுமே வளர்த்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இதை விற்பனையும் செஞ்சுட்டு வராராம். இவர்கிட்ட 10க்கும் மேற்பட்ட வகையில பாம்புகள் இருக்கு, 5 வகைகளுக்கு மேல சிலந்தியும் இருக்கு. இப்படி இது எல்லாத்தையுமே ஆசையா பராமரிச்சு வளர்த்துட்டு வராரு. அதே போல தஞ்சாவூரை சேர்ந்த மேத்யூ அப்படின்ற பொறியியல் பட்டதாரி பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுல பல வகையான விலங்குகளை செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வராரு. அதுல குறிப்பா பல நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஆமை குஞ்சுகள், ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வரப்பட்ட உடும்பு, முள்ளமன்றி, பிரேசிலிருந்து வரவழைக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகள், இதெல்லாம் 7 to 12 இன்ச் அளவுக்கு வளருமாம். இதுக்குனே தனியா ஒரு தொட்டி வச்சு பராமரிச்சுட்டு வராரு. இப்படி 50க்கும் மேற்பட்ட விலங்குகளை இவரு செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வராரு. இது தவிர ஆப்பிரிக்கால இருந்து வரவழைக்கப்பட்ட மலை பாம்பு, அமெரிக்கால இருக்கக்கூடிய கார்ன் ஸ்னேக்னு இந்த மாதிரியான பாம்புகளையும் வளர்த்துட்டு வராரு. இவருடைய இந்த பாம்புகள் பாத்தீங்கன்னா 30,000 to 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதாம். தஞ்சாவூர்ல இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்டோர் வன விலங்குகளை செல்ல பிராணிகளா வளர்த்துட்டு வராங்க. இவங்க கிட்ட இருந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளான்னு மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்களும் வந்து இந்த விலங்குகளை வாங்கிட்டு போறாங்களாம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.